தற்போதைய அண்மை செய்தி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். இதற்காக டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை நாளை மாலை 4:30 மணிக்கு சந்திக்க இருக்கிறார். டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை நாளை மாலை 4:30 மணிக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்க இருக்கிறார். நாளை மாலை ஆளுநரை சந்திக்க உள்ள நிலையில் தனது ராஜினாமா கடிதத்தை அளிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். இதற்காக நாளை மாலை 4:30 மணிக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்க இருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த முதலமைச்சர் பதவிக்கு யார் வர இருக்கிறார்கள், அது தொடர்பான முடிவு என்ன மாதிரியான இருக்கும்? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிகந்தர். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தான் சொல்லியதை நிறைவேற்றுவதற்கு இன்னும் 24 மணி நேரங்கள் இருக்கின்றது. 2 நாட்களில் நான் பதவி விலகப் போவதாக அவர் நேற்று அறிவித்திருந்தார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் முடிந்துவிட்டது. இதனை அடுத்துதான் அவர்கள் தரப்பில் டெல்லி துணைநிலை ஆளுநரிடம் அதற்காகத்தான் நேரம் ஒதுக்குமாறு கேட்டிருந்ததாக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் சற்று நேரத்துக்கு முன்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. துணைநிலை ஆளுநர் நேரம் ஒதுக்கியவுடன் அவர் பதவி விலகுவார் என்றும் நாளை தினம் அவர் பதவி விலகக்கூடும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் சற்று முன்னர் டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா அலுவலகத்திலிருந்து தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. நாளை மாலை 4:30 மணிக்கு துணைநிலை ஆளுநருடன் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திக்க இருப்பதாக டெல்லி துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்துதான் நாளை பிற்பகல் நாளை மாலை 4:30 மணி அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநரை சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்தான் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பதவி விலகப் போவதாக அறிவித்த உடனேயே தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பது தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இன்றைய தினமும் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா உள்ளிட்டோர் சந்தித்து இது தொடர்பான அடுத்த கட்டமாக நடவடிக்கை யாரை முதலமைச்சராக்குவது என்று தொடர்பாக இதுவரையில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவினையும் அறிவிக்கவில்லை. யார் முதலமைச்சராக இருப்பார் என்பது தொடர்பாக ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி இருக்கலாமா அல்லது பிற அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். மணிஷ் சிசோடியாவை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தார். அவரும் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு 1.5 வருடங்களுக்கு மேலாக திகார் சிறையில் இருந்தார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தானும், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணிஷ் சிசோடியா 2 பேருமே மக்கள் ஏற்கும் பட்சத்தில் மீண்டும் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் வருவோம் என்று அவர்கள் இருவரும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்துதான் டெல்லியில் தற்போது அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அதிஷி அல்லது சௌரவ் பரத்வாஜ் உள்ளிட்ட கோபால் ராய் உள்ளிட்டவர்கள் யாராவது ஒருவர் அடுத்த முதலமைச்சராக இருக்கலாம் என்கின்ற ஒரு பேச்சானது இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவரையில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக என்ற முடிவும் எடுத்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாளைய தினம் 4:30 மணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநரை சந்திக்க இருப்பதாக துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தரப்பில் தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாகவே அடுத்த கட்டமாக இன்னும் 5 மாதங்களில் டெல்லிக்கு சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் யார் அடுத்ததாக முதலமைச்சராக இருக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் தரப்பில் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் பல்வேறு கட்டங்களாக நான் கூறியது போல தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நாளை துணைநிலை ஆளுநரை சந்திப்பதற்கு முன்பாக யார் அடுத்ததாக முதலமைச்சர் என்பது தொடர்பாக முடிவெடுத்து விடுவார்களா அல்லது இன்னும் காலதாமதம் ஏற்படுமா என்பது தொடர்பாக நாம் பார்க்க வேண்டும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.